பொய்யான தகவல்களை பரப்புவோர் மீது விரைவில் காவல்துறையில் புகார் அளித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் ரமேஷ் குறித்த வதந்தியை பரப்பியவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். அமைச்சர் ரமேஷ் குறித்து வதந்தியை பரப்பியவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? சலோமி, மக்கள் தொடர்பு அலுவலகம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒரு அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையை பொறுத்த வரைக்குமே மாண்புமிகு அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களை பற்றி பொய் செய்தி பரப்பியவர்கள் மீது புகார் மற்றும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பழனி அடிவாரம் தண்டாயுதபாணி சுவாமி மடத்துக்கு சொந்தமான நிலத்தை சில தனியார் நபர்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்ததை எதிர்த்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் துறை ரீதியிலான நடவடிக்கை மற்றும் காவல்துறை விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நிலம் தொடர்பான சில வழக்குகள் இருப்பதை மேற்கோள் காட்டி இந்த நிலத்தை யார் பதிய சொல்லி கேட்டாலும் அதனை செய்யக்கூடாது என்று ஏற்கனவே பழனி இணை ஆணையர் மூலம் பலமுறை சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி அனைத்து நடவடிக்கைகளும் சட்டத்துக்கு உட்பட்டு துரிதமாக எடுக்கப்படும் போது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சில கட்சிகளில் சார்ந்த சமூக வலைதள பக்கங்கள் மற்றும் சில மீடியாக்கள் பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறார்கள். இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் அமைச்சரின் உறவினர்கள் என்றும் அமைச்சருக்கு தெரிந்துதான் இந்த குற்றம் நடந்தது என்றும் தனக்கு எல்லளவும் சம்பந்தம் இல்லாத விடயத்தில் அமைச்சர் பெயரை பொய்யாக வன்மத்துடன் இணைத்து பரப்புவர்கள் மீது சமூக வலைதள கணக்குகள் மீதும் வழக்குகள் பதிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினரிடம் அமைச்சர் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விரைவில் பொய் செய்தி பரப்பியவர்கள் மீது இனி பரப்புவோர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.